ஓம் ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தர்யே நமக. 658வது நாமா பார்க்க போறோம். 130வது ஸ்லோகம். இதில் 4 நாமாக்கள் அடங்கி உள்ளது. இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி ஸ்வரூபிணி, சர்வாதாரா சுப்ரதிஷ்டா, சதசத் ரூபதாரிணி. ஈச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி ஸ்வரூபிணி. 658வது நாமா. ஈச்சை, ஞானம், கிரியை, இந்த 3 சக்திகளோடு ஸ்வரூபமாக இருப்பவள் அம்பாள். அன்பு அப்படிங்கிறது இச்சா சக்தி. இந்த அன்புங்கிற இச்சா சக்தி ஜட நிலையில ஈர்ப்பு சக்தியாக இருக்குது. எல்லாரும் அன்புனால கவர முடியும் நம்ம இல்லையா? அதான் ஈர்ப்பு சக்தி. அந்த சக்தியினால தான் இந்த கோலங்கள் எல்லாமே பொருத்தமான அதுக்குள்ள இடத்துல இருந்துட்டு அப்படியே முறையா இயங்கி வரதான். நம்ம என்ன பண்றோம்? ஒவ்வொரு உயிரும் தன்னோட இனத்தோட அப்படியே அன்போட கூடி இனிமையா வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு காரணமும் இந்த ஈர்ப்பு சக்தி, இந்த அன்புங்கிறது தான். இப்போ ஒரு அம்மாக்கும் குழந்தைக்கும் உள்ள ஈடுபாடு, இணக்கம் அப்படிங்கிறது அந்த அன்புனால ஒவ்வொரு நிலையிலையும் அது எவ்வளவு இறுகி அப்படியே பிணக்கம் வெளிப்படுறது, அந்த 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 இணக்கம் எப்படி வெளிப்படுறது தெரியறது இல்லையா? நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வளர வளர நமக்கு அறிவு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துன்னு வருது. மரம் செடி கொடியில என்ன பண்ணோம்? சூரிய வெளிச்சம் எந்த பக்கம் வருதோ அந்த பக்கமா தன்னோட கிளைகளை அது நீட்டும். அப்போ அதுக்கும் தெரியறது, அதுக்குள்ள அறிவு அந்த இது. இப்போ இந்த வெளிச்சம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வாழ்க்கையில இன்றியமையாத ஒன்று. மழையே இப்ப கொட்டிட்டு இருக்கு, எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம், அனுபவிச்சுட்டு இருக்கோம். எப்படா சூரிய பகவான் வருவார்னு ஏக்கமா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அந்த வெளிச்சம் அப்படிங்கிறது இன்றியமையாத ஒரு ஆதாரம். இப்போ இந்த ஞான சக்தி அப்படின்னா இந்த ஸ்தாவர உலகம், அதுலேயும் இது நிறைந்திருக்கிறது என்பதற்கு இது காரணம், இந்த ஞான சக்தி. அப்போ வெளிச்சம் எங்க வருதோ அங்க இடத்துல கிளைய நீட்டணுங்கிறது அந்த தாவரங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்ப எமக்கும் உண்டு அது, அந்த நமக்கு புரியும், அந்த தாவரங்களுக்கு அது புரிஞ்சிருக்கிறதுங்கிறது இதுதான் எடுத்துக்காட்டு. அந்த கிளைகள் வெளிச்சத்தை நோக்கி போறதுக்கு. எறும்பு இதெல்லாம் அதெல்லாம் சிற்றுயிர்கள். அப்போ சத்துள்ள தானியமும் சத்தில்லாத தானியத்தை கலந்து வச்சோம்னா சத்துள்ளது தானியத்தை மட்டும்தான் இழுத்துட்டு போகும் எறும்பு, மற்றதை அப்படியே வச்சிடும். அப்ப அதுக்கு எப்பேற்பட்ட ஒரு அறிவு இருக்கு. அது விலங்கினங்கள்லாம் சமயத்துல நம்மளை விட அறிவு மேம்பட்டு விலங்குலாம் இருக்கும். இப்போ அது உணவை தேடி எந்த இடத்துக்கு போறது, எங்க போய் வசிச்சா நம்மளுக்கு உணவு கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கு நல்லா தெரியறது. இப்போ எல்லாமே அந்த இதுக்காண்டி போய் அது அந்த முயற்சி எடுக்கிறது, எந்த இடத்துல நம்ம போய் இருந்தால் நமக்கு உணவு கிடைக்கும் அப்படிங்கிறது. அப்ப அது ஒரு கிரியா சக்தி. மனுஷனுக்கு என்ன பண்றான்? அன்பு. அன்புனால எல்லாரையும் நேசிக்கும் போது அந்த குடும்பத்தை நேசிக்கிறான் அன்பு கொண்டு. அப்ப அதற்காண்டி பொருள் ஈட்டணும்னு ஓயாம உழைக்கிறான். இப்போ ஞானத்தினால என்ன பண்றான்? நமக்கு இது ஏற்றுதா, இதுல எவ்வளவு கிடைக்கும், நம்ம இந்த வேலை செஞ்சா இவ்வளவு சம்பாதிக்கலாமா, நம்ம குடும்பத்தை காணுமா அப்படிங்கிறதெல்லாம் எது உயர்ந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அறிந்துட்டு அதை நம்ம அடையணுங்கிறதுக்காண்டி பெரிய பெரிய திட்டங்கள் எல்லாம் தீட்டி நம்ம பண்றோம். அப்போ இந்த அம்பாளோட இதனால இச்சை, அந்த ஞானம், கிரியை எல்லாம் வெளிப்படுகின்றது. அதுதான் இந்த நாமாவோட உட்கருத்தாக இருக்கின்றது. அடுத்தது சர்வாதாரா. சர்வ ஆதாரா, எல்லாவற்றிற்கும் தன்னிடமிருந்து தோன்றி எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக, அதற்கு தானே முழுதுமாக ஆதாரமாக இருக்கக்கூடியவள். இந்த ஜகத் முழுவதுக்குமே ஆதாரம் அம்பாள் தான். மூல பிரகிருதி அவள். அதுலேருந்து தான் இந்த பஞ்ச பூதங்கள் வந்திருக்கு. ஆகாசம் எல்லா இடமும் வியாபித்திருக்கு. நம்ம கண்ணுக்கு பார்க்கும் போதெல்லாம் ஆகாசம் எல்லா இடத்துலயும் இருக்கு. அப்போ ஆகாசத்திலேருந்து தான் எல்லாம் தோன்றதுன்னு பார்த்தோம். அப்ப மற்ற 4 பூதங்களும் தோன்றுவதற்கு ஆகாசம் தான் ஆதாரமா இருக்கு. அப்ப ஜடசக்தியா இருக்கிற அம்பாள் சிக்சக்தியாகவும் இருக்கின்றாள்.
அவளுடைய யதார்த்த நிலை எது? பிரஜானம். அது எப்பொழுதும் எந்தவித மாறுபாடுமின்றி அப்படியே தான் இருக்கிறது. அத்தகைய அந்த பிரஜான ஸ்வரூபிணியாக அம்பாள் தன்னிடத்திலிருந்து உருவெடுத்துள்ள இந்த எல்லா ஜகத்துக்கும் ஆதாரமாக இருக்கின்றாள். இந்த சராச்சரங்கள் அனைத்துக்கும் அவள் தான் ஆதாரம். இந்த நம்ம இந்த பூலோகத்துல பாக்குறோம், மலை, மடு, நதி, குளம், சமுத்திரம், மேகம் எல்லாம் இருக்கு. அப்போ இந்த மண்ணுலகத்திலிருந்து உருவெடுத்துள்ள இத்தனை அந்த விகாரங்கள்னா இத்தனை மாறுபாடுகளையும் எது மண்ணுலகம் தான் ஆதாரமா இருக்கு அதற்கு. இப்ப அதுதான் இதெல்லாம் தாங்கி கொண்டு இருக்கு. அதே மாதிரி தன்னிடத்திலிருந்து தோன்றி வந்துள்ள இந்த பிரபஞ்சம் முழுவதற்கும் அதோட நிலையில அம்பாள் அதை அப்படியே நிலை நிறுத்தி வைத்து கொண்டிருக்கின்றாள். இந்த பிரபஞ்சம்ங்கிற சரீரத்தை ஆதாரமா வச்சுட்டு அதனுள்ள இருக்கின்ற அந்த சிற்சக்தி அப்படிங்கிறதா இருந்து அவளோட நிலைப்பாட்டை அவள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றாள் அம்பாள். பிரளயம் வரும், ஒவ்வொரு யுகத்துக்கு அப்புறம் ஒரு பிரளயம் வரும். அந்த ஒவ்வொரு பிரளயத்துக்கு பின்னாலேயும் ஒரு சிருஷ்டி வரும். அப்ப அதற்கு என்ன பண்றா, சிருஷ்டி இருக்கும்போது முதல்ல இந்த மாதிரி என்ன அதுல இருந்து மாறுபட்டு போயிருந்தாலும் அதுக்குள்ள இருக்கிற இந்த ஆத்ம சைதன்யம்ங்கிறது மாறுபடவே படாது. அது எப்பொழுதும் மாறுபடாது. மெய்யெழுத்தின் மீது உயிர் எழுத்து ஏறி அது தன்னோட இதை எப்படி விளக்கி கொண்டிருக்கிறதோ அதே மாதிரி தன்னிடமிருந்து உருவெடுத்துள்ள இந்த அகிலம் எல்லாவற்றுக்கும் சர்வ ஆதாரமாக அம்பாள் இருக்கின்றாள். அதே பராசக்தி சர்வ ஆதாரா, அவள் தான் ஆதாரமாக விளங்கி கொண்டிருக்கின்றாள். அடுத்த நாமா சுப்ரதிஷ்டா. சுப்ரதிஷ்டா 660வது நாமா. இந்த எல்லாத்துக்கும் இந்த இருப்பிடத்திற்கு நல்ல அஸ்திவாரம். இந்த ஜகத்து இருக்குன்னா அதுக்கு அஸ்திவாரமாக இருப்பவள் அவள் தான். நம்மளுக்கு அஸ்திவாரங்கிறது பலமா இருக்கணும். அப்பனா தான் உயர கட்டுற கட்டடம் ரொம்ப வருஷத்துக்கு அப்படியே நன்னா இருக்கும். அப்போ அந்த அடிமட்டத்தில் உள்ள அஸ்திவாரத்துக்கு ஏற்பதான் இந்த கட்டப்படுகின்ற வீட்டுக்கு உறுதிப்பாடு ஏற்படும். எத்தனையோ மாடி கட்டுறா நம்ம பாக்குறோம். அப்போ அதுக்கு அஸ்திவாரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அஸ்திவாரம் சொல்லுவா, பில்டிங் ஸ்ட்ராங்கா பேஸ்மெண்ட் வீக்குன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ அந்த பேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது மாதிரி இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆலயம் இது. இப்பேற்பட்ட இந்த ஆலயத்துக்கு மாறாத அஸ்திவாரமாக இருப்பவள் தான் அன்னை பராசக்தி. அவளுடைய பேராற்றலை நம்ம அடிப்படையாக வச்சுண்டுதான் இந்த அண்டங்கள் எல்லாம் வேற எதுனாலையும் அசைக்கப்படாம அப்படியே இயங்கி கொண்டு வருகின்றது. 20 எழுத்துக்கள் கொண்டுள்ள யாப்பு அப்படிங்கிற சொல்லப்படும் அந்த அமைப்புக்குத்தான் என்ன பெயர்? சுப்ரதிஷ்டா. அப்போ அத்தகைய சந்தஸ் வடிவினளாக அம்பாள் இருக்கின்றாள் என்ற பொருள் இந்த நாமாக்கு. அது சுப்ரதிஷ்டா 20 எழுத்துக்கள் கொண்டுள்ள யாப்பு. சத சத் அசத் ரூபதாரிணி. அதான் சொல்ற சதசத் ரூபதாரிணிங்கிறது சத் அசத் ரூபதாரிணி. சத்து அசத்து இரண்டுக்குமே அவளோட வடிவம் தான். அவள் தான் இரண்டு வடிவமாகவும் இருப்பவள் அவள் தான். சத்து அப்படிங்கிறதுனா மெய்ப்பொருள், அதற்கு மாறாக இருப்பது அசத்து. இப்ப சத்து அசத்து ஒரு காலத்துல இருப்பது இன்னொரு காலத்துல இல்லாம போயிடும். அது நிலையா இருக்காது. அதனால அது வெறும் தோற்றம் மட்டும்தான். நம்ம ஒரு கனவு காண்றோம், நம்மளுக்கு அப்படியே கனவுல நிறைய செல்வம் அப்படி கிடைச்சிருக்கு இப்படி கிடைச்சிருக்குன்னு பாக்குறோம். விழிச்சு பார்த்தோம்னா என்ன இருக்கு? அந்த செல்வம்லாம் போயே போச்சு, ஒண்ணுமே இல்லை. அப்போ அந்த கனவு உலகத்துலதான் நமக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு. அதனால அது என்னது? அசத்து. அது அப்போ முடிச்சு பார்க்கும்போது அது இல்லை. அப்போ ஒரு நல்ல ஒரு செல்வம் படைத்திருப்பவன் இந்த ஒரு நாட்டுலதான் அவனுக்கு செல்வம் ஜாஸ்தியா இருக்கும். அந்த இடத்துல அவனோட இது நிலைக்கும். இன்னொரு நாட்டுக்கு போனோம்னா அவனுக்கு இப்ப நம்ம போறோம் இந்தியால, நம்மளுக்கு நிறைய பைசா இருக்கு. அமெரிக்காவுக்கு போனா இந்த இந்தியன் ரூபாயை வச்சு அங்க செல்லுபடி ஆகாது. அப்ப அங்க உள்ள பைசாவா அதை மாத்தணும். இல்லாட்டக்க இங்க எனக்கு அவ்வளவு பணம் இருக்குன்னா அங்க போய் அதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ
மற்றொரு நாட்டுக்கு போகும்போது அந்த நாட்டோட பொருள் வேணும், அது இல்லாம போனா நமக்கு வந்து நம்மளால அங்க வந்து ஒரு வாழ்க்கைங்கிறத நடத்த முடியாது, ஒரு தவிப்பு தான் ஏற்படும். அதே மாதிரி தான் இங்க இருக்கிறது அங்க வந்து பிரயோஜனப்படாது, அது வந்து அசத்து. அதனால இப்போ ஓர் இடத்துல இருக்கிற பொருள் மற்றொரு இடத்துல இல்லாம போகும்போது அது அசத்து. ஒரு ஒரு காரணம் வச்சுப்போமே, ஒரு கைப்பொருள் இருக்கு, ஆனா அது இன்னொரு காரணத்துல கை நழுவி போயிடுதுன்னா அது என்னது, அசத்தது. இப்போ இந்த கால தேச வர்த்தமானங்கள்னால எது ஒன்று பாதிக்கப்படாமல் இருக்கின்றதோ, நிலையாக இருக்கின்றதோ, அதுதான் சத்து. பிரளய காலத்துல இந்த பிரபஞ்சம் எல்லாம் ஒடுங்கி போகும். அப்போ ஒண்ணுமே இல்லை, இந்த பிரபஞ்சம் ஒடுங்கி போச்சுன்னா. அப்படி அசத்தா இருக்கின்ற இந்த உலகம், மாய பிரபஞ்சம், இந்த வடிவினளாகவும் அம்பாள் தான் இருக்கின்றாள். அவளே மெய்ப்பொருளாகிய பிரம்மஸ்வரூபம். அப்படிதான் அவள் ரெண்டுமாகவே அவள் தான் இருக்கின்றாள். ஒரு ஒரு இருட்டுல பாக்குறோம், ஒரு இது இருக்கு, ஒரு கயிறு பாக்குறோம், இல்ல ஒரு மரக்கட்டை பாக்குறோம். பார்க்கும்போது என்னது பண்ணும், நம்மளுடைய மனத்துக்கு பாங்குக்கு ஏற்றவாறு, பார்க்குற கண்ணுக்கு ஏற்ற மாதிரி அது வெவ்வேறு விதமா ஒவ்வொருத்தருக்கும் காட்சி தரும். அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்ச பொருட்கள் எல்லாம் நம்மளுக்கு வேறுபட்ட பல பொருட்கள். இது மாயா சக்தி, இதை வந்து படைத்திருப்பவளும் அன்னை தான். அதனால அவள் வந்து மாயா சத்தாகவும் மாயா அசத்தாகவும் அன்னை தன்னை காட்டிக்கொண்டிருக்கின்றாள் என்பதுதான் இந்த நாமா அந்த உண்மையை விளக்குகின்றது. அடுத்த ஸ்லோகம் 131. அஷ்டமூர்த்திரஜாச்சேத்ரி லோகயாத்ரா விதாயினி ஏகாக்கினி பூமரூபா நிர்த்வைதாத்வைதவர்ஜிதா. 662வது நாமாவிலேருந்து இந்த ஸ்லோகத்தில் அடங்கி இருக்கின்றது. அஷ்டமூர்த்தி 662லேருந்து 668 நாமாக்கள். இதுல அஷ்டமூர்த்தி, அஷ்டமூர்த்திகின 8 விதமான வடிவங்களை உடையவள் அம்பாள். என்ன 8 விதமான வடிவங்கள்? பஞ்சபூதங்கள், மனம், புத்தி, அகங்காரம். இந்த 8 வடிவத்திலேயே அம்பாள் தான் இலங்குகின்றாள். இந்த காட்சிக்கு வந்துள்ள இந்த பொருட்கள் எல்லாம் 8 வித வடிவங்களில் இருக்கின்றது. இன்னொன்னு 8 வடிவு கொண்டவள்னா ஈஸ்வரனை அஷ்டமூர்த்தின்னு சொல்லுவோம். அப்போ ஈஸ்வரியும் அதே மாதிரி தான். ஈஸ்வரன் எப்படி அஷ்டமூர்த்தி? பவன், சர்வன், ஈசானன், பசுபதி, ருத்ரன், உக்ரன், பீமன், மகான் அப்படிங்கிறது 8 சிவநாமங்கள் சொல்லுவோம். பவாய நமக, பவலிங்காய நமக, சர்வாய நமக, சர்வலிங்காய நமக, ஈசான நமக, ஈசாலிங்காய நமக, பசுபதையே நமக, பசுபதி, அப்படி சொல்லுவோம். ஒவ்வொன்றும் அப்படிப்பட்ட நாமங்கள் உடையது. இதே மாதிரி அம்பாளும் 8 வடிவம் கொண்டவள். ஏன்னா சிவனும் பார்வதியும் பிரிக்க முடியாதவள், சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபம் நம்ம பார்த்திருக்கோம். இதே மாதிரி அம்பாளும் 8 விதமான வடிவங்களை உடையவள். அடுத்தது அஜாஜைத்ரி. அஜாஜைத்ரின்னா அவித்தியை வென்றவள். இன்னொன்னு சொல்லலாம் அஜய். அஜய்னா என்னன்னா பிறப்பெடுக்காதது. அப்போ பிறப்பெடுக்காதது எது? இது அஜ்ஞானத்தை குறிக்கிறதா அமையிறது. அம்பாள் வந்து இந்த அஜ்ஞானத்தை எல்லாம் வென்றவள். அதனால அவள் வந்து அஜாஜைத்ரி, அதை வெற்றி கொண்டவள் என்று ஏவப்படுகின்றாள். இப்போ எங்கெல்லாம் சூரிய பிரகாசிக்கோ அங்கெல்லாம் இருள் இருக்குமா? இருக்காது. சூரியன் இருக்கிற இடத்துல இருளுக்கு இடமே இல்லை. அப்போ இருளை வந்து சூரியன் வந்து வெற்றி கொண்டு விடலாம் இல்லையா? இருளை தேடிண்டு எங்கு போனாலும் அது அவனால இருளை காண முடியுமா? ஏன்னா அவன் போகும்போதே பிரகாசம் போயிடும் முன்னால. இப்ப சூரியனால இருள்ங்கிறதே பார்க்க முடியாதது. அதே மாதிரி ஞான வடிவினலாக உள்ள அம்பாள் இருக்கிற இடத்துல இந்த அஜ்ஞானம் என்பதற்கே இடமே இல்லை. அதனால அவள் அஜாஜைத்ரி என்ற நாமாவால போற்றப்படுகின்றாள். அடுத்த நாமா லோக யாத்ரா விதாயினி. லோக யாத்ரா, யாத்ரா பயணம் எதோட? உலகங்கள், லோகத்தோட நடைமுறைகளை எல்லாம்
நல்ல முறையில் செலுத்தக்கூடியவள், அதில் வல்லமை பெற்றவள். இந்த லோகம் சொல்றோம், எது பூலோகத்திலேருந்து மேல என்ன பண்ற 7, கீழே அதலம்லேருந்து கீழ் உலகம் 7. அப்போ 14 உலகங்களையும் தோற்றுவித்து அம்பாள் அதை எல்லாம் நிலை பெற செய்து அதை ஒடுக்கிறது, எல்லா காரியங்களையும் அம்பாள் எப்படி ஒழுங்கா நடத்திட்டு வரா அவள் வந்துட்டு. அதனால அதை ஒழுங்கான முறையில எல்லா லோகங்களையும் நடத்தி வருவதனால லோக யாத்ரா விதாயினி, நம்மளோட வாழ்க்கை முறையெல்லாம் நல்ல முறையில நடத்தி கொண்டிருப்பவளும் அவள் தான். நம்ம இந்த லோகத்துல இருக்கோம், நம்ம செய்யற கர்மங்கள் ஏற்ற மாதிரி நம்மளோட வினை பயன்களுக்கு ஏற்றவாறு நம்மளோட வாழ்க்கை நடைமுறையும் நல்ல விதமாக நடத்தி செல்லக்கூடியவள் அவள் தான். லோகத்தையே நடத்தக்கூடியவள் லோக யாத்ரா விதாயினி. அடுத்தது ஏகாகினி. ஏகாகினா தன்னம் தனியாக இருப்பவள். அவள் அவளிலிருந்து வேறு யாருமே இல்லை, நம்ம பார்த்திருப்போம். அவள் அவளாகவே இருக்கின்றாள். ஏகாகினி, தன்னம் தனியாக இருப்பவள். நமக்கு நம்ம அந்த லோகத்துல ஜீவர்கள் பார்த்தோம்னா எண்ணிக்கையில அடங்காம இருக்கும். நம்ம இந்தியாவிலே பார்த்தோம்னா 130 கோடி 140 கோடின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ தேவகணம் நரகணம் எல்லாமே எண்ணிறந்தவை. எத்தனை வித தோற்றங்கள் வேறுபாடுகள், இதையெல்லாம் அம்பாளுக்கு மாறாகவே கிடையாது, எல்லாம் அவளால உண்டாக்கப்பட்டது. அப்போ மூல பொருள் யாரு? அம்பாள். அவள்கிட்டதான் இது எல்லா தோற்றத்துக்கு நிலை பெற்றிருக்கிறது. பின்னால எல்லாமே ஒடுங்குகிறது. அலைகள்லாம் எப்படி சமுத்திரத்துல தோன்றி தோன்றி தோன்றும், அப்புறம் திருப்பி மறையும். அப்போ அந்த சமுத்திரம் அது என்னது? அது ஒன்றுதான். சமுத்திரம் ஒன்றா இருக்கு, அலைகள் மட்டும் அடிச்சுட்டே இருக்கும், திருப்பி போய் மாறும். அப்போ இந்த பிரபஞ்சத்துல தோன்றி உள்ள இந்த பஞ்சபூதங்கள்ல நீர் ஒன்று இல்லையா, அதற்கு உள்ள அந்த தன்மை எல்லாவற்றுக்கும் மூலப்பொருளான அம்பாளிடத்திலும் அமைந்துள்ளது. அதனால அவள் எல்லாவற்றையும் அம்பாளோட வடிவமா காணணும். அதுதான் அவள் ஏகாகினி, தனியாக இருக்கக்கூடியவள். ஏகாகினி அப்படின்னு சொல்ற, தன்னில்லாமல் வேறு ஒருவர். தேவி புராணத்துல சொல்லுவா, ஏகைவ லோகான் கிரசதி ஏகைவ ஸ்தாபயத்யபி ஏகைவ சுஜதே விஸ்வம் தஸ்மாத் ஏகாக்கினி மதா. ஏகாக்கினி, அவள் ஒத்திதான், தன்னந்தனியாக இருப்பவள். அவளால் தான் எல்லாமே நடக்கின்றது. அடுத்து நாம பூமரூபா. பூமரூபா அப்படின்னு பார்த்தோம்னா 666வது நாமா. ஒப்புயர்வற்ற பெரிய பொருளாக இருப்பவள் அவள் தான். அப்பேற்பட்ட வடிவம் உடையவள். பூமம் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே பெரிய பொருள். இந்த பரவஸ்துவ உபநிஷதங்கள்லாம் என்ன சொல்றது? பூமம் அப்படின்னு தான் சொல்றது. அப்போ அசைவற்ற அந்த பரபிரம்மம் வேறு, அசைகின்ற பராசக்தி வேறு அப்படின்னு நினைக்க கூடாது. எல்லாம் அவள் தான். சுருண்டு படுத்துட்டு இருந்தாலும் வளைஞ்சு வளைஞ்சு போனாலும் சர்ப்பம்ங்கிறது ஒண்ணுதானே, அது அதேவாதான் இருக்கிறது. அதே மாதிரி தான் பரபிரம்மமும் பராசக்தியும் ஒன்று என்பதை இந்த நாமா தெளிவுபடுத்துகிறது. பூம ரூபா, பெரிய ஒப்புயர்வற்ற பெரிய பொருளாக இருப்பவள். பூமா அப்படிங்கிற பரமாத்ம ரூபிணி. தேவி புராணத்திலே இது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இதுல ஒருத்தியாயினும் அனைத்துமாக இருக்கும் தன்மை அவளுடையது. அவள் ஏகோ பூத்வா யதா மேகக பிருதக்த்வேன சதிஷ்டதி வர்ணதோ ரூபதச்சைவ ததா குணாவசாது உமா அப்படின்னு சொல்றா. அப்பேற்பட்டவள் அவள். அனைத்துமாக இருக்கக்கூடிய தன்மை அவளுடையது. இது தேவி புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்தது நிர்த்வைதா. எதற்கும் துவைத்தான இரண்டுக்கு, ஒரு தவிர்த்து அடுத்ததுக்கு இடம் கொடாதவள். எவ்வளவு கருணைனால அந்த இரண்டாவது திருஷ்டி அப்படிங்கிறது நீங்குமோ அவள். துவைத தர்சனம் அனித்தியமானது, பயத்துடன் கூடியது. அந்த துவைத தர்சனமே கூடாது, அந்த இரண்டுக்கு இடம் கொடாதவள். அம்பாள் சிவனார்ல பாதி, மாதொரு பாகம். அப்போ அது சிவ அர்த்தநாரீஸ்வரன். பெயருக்குத்தான் நம்ம சிவம் சொல்றோம், சக்தின்னு சொல்றோம். ஆனா சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபம். நம்ம இப்பதான் சொல்லிட்டே இருக்கோம்.
எப்படி நெருப்புலேருந்து உஷ்ணத்தை பிரிக்க முடியாதோ, பாலிலேருந்து வெண்மையை பிரிக்க முடியாதோ, அத மாதிரி அண்டத்திலிருந்து அம்பாளை பிரிக்கவே முடியாது. அண்ணலும் அம்பிகையும் எப்படி நிர்த்வைதமாகிற இரண்டற்ற ஒரு பொருளாக இருக்கக்கூடியவள். இப்பதான் ஏகாகினின்னு சொன்னோம். இரண்டற்ற பொருள், அதுதான் மெய்ப்பொருளாக பார்க்கப்பட வேண்டும். நமக்கு அந்த ஞானம் கிடைச்சதுன்னா ஏக்கமா அவளை தியானம் பண்ண முடியும். சிவம் சக்தின்னு பிரிக்க முடியாது. அடுத்து நாம துவைத வர்ஜிதா, துவைத வர்ஜிதா 668வது நாம எந்த காரணத்தை கொண்டு இரண்டாவது பொருளை காண்பதற்கு இடம் கொடுக்காதவள். இப்பதான் சொன்னோம் இரண்டுக்கு இடம் கொடாதவள்னு. இரண்டாவது பொருளை காண்பதற்கு இடம் தராதவள். இப்போ சிருஷ்டி அப்படின்னு ஒரு வடிவம் இல்ல, அது எதுலேருந்து தோன்றியது? பிரளயம் தான். வேற்றுமையற்ற எங்கும் பிரளயமா இருக்கு, அதுலேருந்து தோன்றியதுதான் வேற்றுமையாக வடிவெடுத்திருக்கக்கூடியதுதான் சிருஷ்டி. அப்போ இந்த ஐம்பூதங்கள் ஒன்றாகிய இந்த கடல் நீர், ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர், கேணி நீர், எது சொன்னாலும் அது பல்வேறு பெயர்கள் சொல்றது. ஆனா இந்த தண்ணீர், நீர் என்னும் வஸ்து எப்படி இருக்கு? சூஷ்ம நிலையில போகும்போது ஆவியா மேல போகும், நம்மளுக்கு தெரியாது. மேகமா இருக்கும், அதுக்குள்ள தண்ணி இருக்கு தெரியாது. மூடு பனி, பனிக்கட்டி தெரியும், தண்ணி தெரியாது. அப்ப அந்த எந்த வெவ்வேறு விதமான வடிவங்களை எல்லாம் அது எடுக்கின்றது. உரை நிலையில ஆலங்கட்டி, கல்மாரி, உரை பனி அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒரு நிலையில இருக்கின்ற நீரை இன்னொரு நிலையில வைத்து கூறும்போது அது வேற இது பொருள் சொல்றோம் இல்லையா? அது சொல்லாட்சி பிழை அப்படின்னு சொல்றா. அது மெய்ப்பொருள் ஆட்சியில இவை எல்லாமே என்னது? பேசு தண்ணி, அப்பு. அப்புன்னா ஜலம், தண்ணீர். இது அப்புங்கிறது தான் உண்மை இல்லையா? இது வெவ்வேறு பெயர்ல சொன்னாலும் மூலம் அப்புதான். அப்ப இதுதான் துவைத வர்ஜிதம். அப்போ இரண்டாக காட்சி கொடுக்கக்கூடியது இல்லையா? தண்ணீரா இருக்கக்கூடியது வேறாகவும் காட்சி தருது. இது துவைத வர்ஜிதம். அப்போ அம்பாளை இது பண்ணும்போது அம்பாளுக்கு புறம்பாக எதுவுமே இல்லை. அவள் ஒருவள் தான், அவள் ஒருத்தி தான். அதனாலதான் அவளை துவைத வர்ஜிதா அப்படின்னு நாம சொல்லணும். அம்பாளுக்கு புறம்பா எதுவுமே இல்லை. அடுத்த ஸ்லோகம் 132வது. अन्नता वसुधा वृद्धा ब्रह्मात्मैक्यस्वरूपिणी बृहति ब्राह्मणी ब्राह्मी பிரம்மானந்தாவலிப்ரியா. அன்னதா, அன்னதா அப்படின்னா என்னது? அன்னத்தை கொடுப்பவள். நமக்கு நம்ம உடல் எடுத்திருக்கோம், உயிர் வாழ்வதற்கு என்ன தேவை? உணவு கண்டிப்பா நம்மளுக்கு தேவை. உணவு இருந்தால்தான் நம்மளால எல்லா இதுவும் வளர்ச்சிங்கிறதே இருக்கும். கல்லுக்குள்ள ஒரு சின்ன தேரை, கல்லினுள் உள்ள தேரைக்கு கூட எப்படியோ உணவுங்கிறது கிடைச்சிடும். அப்படின்னால்தான் அது கல்லுக்குள்ள வாழ முடியும். ஸ்தாவரம் ஜங்கமம் எல்லா ஜீவ கோடிகளுக்கும் என்ன பண்றார்? எல்லாத்துக்கும் அவர் பரமசிவனார். எல்லாருக்கும் பிக்ஷை அளந்துருவார் அவர். நம்ம ஒரு எறும்பை தூக்கி எடுத்து பார்வதி தேவி விளையாட்டா ஒரு இதுக்குள்ள மூடி வச்சிருவாளாம். அந்த எறும்புக்கு நீங்க ஒரு உயிருக்கு மட்டும் நீங்க இன்னைக்கு படி அளக்கலைன்னு சொன்னோன்னே எந்த உயிர் காமி அப்படின்னோட அந்த திறந்து காமிப்பா. அந்த எறும்பை பார்த்தா அதுக்குள்ள ஒரு அரிசி இருக்கும். அப்போ பகவான் எல்லாருக்கும் படி அளக்கிறார். அபிராமேந்தியாதில சொல்லியிருப்பார், ஐயன் அளந்தபடி அந்த நாழியை கொண்டு உலகம் எல்லாத்தையும் அவள் அளக்கிறான்னு சொல்றா. அப்போ எல்லாத்துக்கும் அன்னத்தை கொடுக்கக்கூடியவள். ஐயன் எண்ணத்தை அளந்து கொடுக்கிறாரோ அதை உலகம் எல்லாத்துக்கும் அன்னன்னைக்கு கொடுக்கக்கூடியவள். ஸ்தாவரம் ஜங்கமம் எல்லா ஜீவ கோடிகளும் எப்படியோ தங்களுக்கு தேவையான உணவை எப்படியோ தேடி பெற்று அது எடுத்துடுறோம். இப்போ நிலம், நீர், நெருப்பு, காற்று எல்லாம் அதுக்கும் அதற்கு தேவையான உணவு கிடைக்கிறது. இப்போ உணவுக்கு நம்ம என்ன பண்றோம்? அன்னம் அப்படின்னு சொல்லுவோம். உணவுக்கு அன்னம்ங்கிறது பொது பெயர். உணவை அன்னை நம்மளுக்கு முறையாக வழங்கி வருவதால அவள் அன்னபூரணா, அன்னபூரணி சொல்றோம் இல்லையா? நம்ம நித்யானந்தகரி வராபயகரி அது சொல்றோம். காசிபுராதீஸ்வரி பிக்ஷாந்தேகி கிருபா வலம்பனகரி மாதா அன்னபூர்ணேஸ்வரி அப்படின்னு சொல்றோம். அவள் அன்னபூர்ணி. அம்பாள் தானே 4 பூதங்களாக இருந்து உணவாக வடிவெடுத்து உயிர்களை எல்லாம் காப்பாற்றி வருகின்றாளாம். மனிதரை தவிர மற்ற உயிர் வகைகள்லாம்
நம்ம தான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிறோம். நாளைக்கு என்ன வேணும் இன்னைக்கே வாங்கி வச்சுக்கிறோம். காய்கறி நாளைக்கு மழை பெய்ய போறது, ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி வாங்கி வச்சுக்கோ, பால் எடுத்து வச்சுக்கோ, அரிசி வாங்கி வச்சுக்கோன்னு நம்ம தான் எல்லாத்தையும் உணவெல்லாம் சாகுபடி பண்ணி தானியங்கள் எல்லாம் பாதுகாத்து வச்சுக்கிறோம். மற்ற உயிர்வேர்கள் எதுவுமே சேர்த்து வைக்காது. அப்படி இருந்தாலும் அவ என்ன பண்றா, நாள்தோறும் அவைகளுக்கு எப்படியோ ஒரு உணவு ஏதாவது ஒரு விதத்துல கிடைச்சிடுறது அவளுக்கு. நம்ம தான் வந்து எப்போதும் நமக்கு நாளைக்கு ஒண்ணும் இல்லை, இன்னைக்கு என்ன இருக்கு, நாளைக்கு அடுத்த வேலைக்கு என்ன இருக்குன்னு நம்ம தான் எப்போதும் கவலைப்பட்டுட்டே இருக்கோம். அன்ன விசாரம் நம்மளுக்கு. அன்னையிட்ட விட்டாச்சுன்னா அன்னையோட அருளை முழுதும் சார்ந்திருப்பவர்களுக்கு அந்த உணவை பற்றிய கவலை என்பதே தேவையில்லாமல் வருவதே இல்லை அவர்களுக்கு. எப்படியாவது அன்னையோட அருளால நமக்கு அடுத்த வேளை உணவு கிடைச்சிடும், அன்னம் கிடைக்கும் அப்படிங்கிற உறுதியான எண்ணத்தோட இருப்பா. அப்படிப்பட்டவ தான் அவள் வந்து அவள் அப்பேற்பட்ட எண்ணத்தை கொடுக்கக்கூடியவள். அன்னதா அப்படிங்கிற நாமாவை நம்ம சொல்லி அம்பாளை வந்து தியானம் பண்ணினோம்னா நமக்கு அடுத்த வேலைக்கு என்னங்கிறத நினைக்க விடாம அன்னை பராசக்தி அள்ளி அள்ளி தந்து கொண்டே இருப்பாள். அப்படி அன்னை பராசக்தியை நம்ம வழிபடணும். அடுத்த நாம வசுதா. வசு அப்படின்னு செல்வம், செல்வத்தை கொடுப்பவள். செல்வம்னா என்னது நாம சொல்லுவோம், நவரத்தனங்கள் அப்படிங்கிறோம். செல்வம் அப்படின்னு வைரம் தான் அதுல முக்கியமானது அப்படின்னு சொல்றோம். இந்த 9 வகையான கற்கள் நவரத்தனங்கள். நமக்கு வந்து வைரம் பார்த்தோம்னா என்ன பண்றோம், எல்லாம் நம்மளுக்கு அந்த கல் கிடைச்சிருக்கா, இந்த கல் கிடைச்சிருக்கா, தங்கம் கிடைச்சிருக்கு, வைரம் கிடைச்சிருக்குன்ட்டு நம்ம அதைத்தான் பெரிய செல்வமா நினைச்சிட்டு இருக்கோம். அப்போ இந்த வைராக்கியத்துல இருக்கிற பக்தர்களுக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. அவளுக்கு இதெல்லாம் ஒரு சாதாரண கல்லு, எதையுமே அவ வந்து மைண்ட் பண்ண மாட்டா. இப்ப ஆத்ம சாதனத்துல வந்து இருக்கும்போது அந்த பரமஹம்சர்களோட மேனியின் மேல தங்கமோ வெள்ளியோ எல்லாம் அவ மேல கொடுத்தோம்னா அவளுக்கு அதனால ஒரு துன்பம் தானா. உலக பற்றுடையவர்களுக்கு அப்போ நம்மளுக்கு இந்த செல்வம் எல்லாம் நமக்கே கிடைச்சிருக்கு, அம்பாள் எல்லாம் அனுகிரகம் பண்ணி நம்மளை கொடுத்துருக்கான்னு நம்ம வந்து மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனா அந்த யோகிகள் பரமஹம்சர்களுக்கு அந்த தங்கம் வெள்ளினால துன்பம் தான் அடைகிறா. அதனால வசுதா அப்படிங்கிற நாமம் வந்து நமக்காண்டி சொல்லப்பட்டிருக்க அம்பாளை. நம்மளுக்கு எல்லா செல்வங்களையும் அவள் வாரி வழங்கக்கூடியவள், செல்வத்தை கொடுக்கக்கூடியவள். அடுத்த நாம விருத்தா. விருத்தி, விருத்தா அப்படின்னா வயது முதிர்ந்தவள். வயது முதிர்ந்தவள் 671வது நாமா. என்ன சொல்றான், எப்பவும் இளமையா இருக்கக்கூடியவள் சொல்றான். இதுல ஏன் வயது முதிர்ந்தவள் அப்படின்னு சொன்னோம்னா, இது கற்ப காலமாக அவள் நிலைச்சு இருக்கா ஒரே மாதிரி. அதனால அவள் எப்பொழுதும் இளமையா இருந்தால் கூட அவள் வயது முதிர்ந்தவளாக கருதப்படுகின்றாள். அனைத்துக்கும் மூத்தவள் அவள்தான். எந்த உலகத்தையே படைக்கிற இதுல இருந்து இருக்கக்கூடியவள், எப்பொழுதும் மாறாமல் இருக்கக்கூடியவள், என்றும் இளமையாக இருக்கக்கூடியவள், எல்லா அனுபவங்களும் நிறைந்தவள், எல்லாவற்றிற்கும் மூத்தவளாக இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லுவோம், எல்லா அந்த பாட்டியை கூப்பிட, அவளுக்கு தான் எல்லாம் தெரியும், அந்த வயது முதிர்ந்தவ அனுபவம் இருக்கும், என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை கேட்போம். அப்பேற்பட்டவளா இருக்கா. அப்போ எல்லாவற்றிற்கும் மூத்தவளா இருக்கும் தொண்டு கிழவி அப்படின்னு சொல்லலாம் அவளை. இப்போ இந்த உருண்ட காலம் வந்து என்ன பண்றது, இப்படி சுழண்டு போயிட்டே இருக்கு. நம்ம வந்து பிறக்கிறோம் இறக்குறோம் எல்லாம் இது பண்றோம். பிறந்தவன் ஒரு நாளைக்கு வயசான நிலைக்கு போகத்தான் போறோம். கிழத்த நம்ம கொண்டு விட்டுறோம் உடல் எடுத்துக்கும் போது. அப்போ எழிலும் இளமையும் வந்து நமக்கு வந்து நிலை பேராக இருக்காது அப்படிங்கிற உண்மையை வந்து நமக்கு இந்த விருத்தியா இருக்கின்ற பராசக்தி வந்து நமக்கு எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறாள். இந்த உலகத்துல உயிர் எடுத்தாச்சினால் இளமை என்றும் இல்லாது, வயதானது வரும் அப்படிங்கிற நம்மளுக்கெல்லாம் உணர்த்துவதற்காக இந்த நாமாவால அம்பாள் அழைக்கப்படுகின்றாள். பிரம்மாத்மைக்கிய ஸ்வரூபிணி. ஐக்கியம், பிரம்மம் ஆத்மமும் ஐக்கிய ஸ்வரூபிணி. பிரம்மமும் ஆத்மமும் ஒன்றுபட்டுள்ள வடிவத்தில் இருப்பவள். நம்ம ஜீவாத்மா பிறந்தாச்சுன்னா பரமாத்மாவுக்கு கட்டுப்பட்டு தான் நம்ம எல்லாமே. அதுக்கு புறப்பா நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. அலை சமுத்திரத்துல எடுக்கிறதுனா அது சமுத்திரத்தை விட்டு எங்கேயாவது போக முடியுமா? சமுத்திரத்துல இருக்கும்போதும் அது அப்படியே அலைய அடிச்சுட்டு திருப்பி அதுவே போய் இதாயிடுறது. அதற்கு அந்நியமா ஒரு நாழி ஒரு க்ஷணம் கூட அதால இருக்க முடியாது. அப்படி பிரம்மமும் ஜீவாத்மாவும் எப்பவும் இணை பிரியாம ஒன்றாக வடிவெடுத்து இருக்கின்றதான். பரபிரம்மத்துக்கு ஜீவ வியக்தி,
அது அன்னை பராசக்தியோட இதை பொறுத்துதான் நமக்கு. ஒரு பொருள் இயங்காத நிலையில பிரம்மம், இயங்குகின்ற நிலையில சக்தி. இப்போ சமுத்திரத்தோட மேல் பகுதியில அலைகளா உருவெடுத்து உருண்டோடி வருவது, அலைகள் இப்படி உருண்டு உருண்டு வரும். அடிப்பகுதி எப்படி இருக்கும்? அசைவற்று இருக்கும். அப்போ அசையாத பாங்குல உள்ள நிர்குண பிரம்மம் அசைகின்ற பாங்குடைய சகுன பிரம்மமாகவும் இருக்கின்றது. ஒரு கடல் மேல் பக்கம் அலை, அடியில அசைவற்று இருக்கு. அப்ப இரண்டாகவும் அது இருக்கின்றது. அப்ப சிவன் அப்படிங்கிற சதாசிவமாகவும் அர்த்தநாரீஸ்வராகவும் இருக்கின்றார் சிவன். அர்த்தநாரீஸ்வர சொரூபத்துல ஜீவ வியக்தி. அப்போ இந்த ஜீவாத்மா அப்படிங்கிறது அதுதான். சிற்றலைகளும் பேரலைகளும் சமுத்திர ஸ்வரூபமாக இருக்கிற மாதிரி புல் முதல் சிருஷ்டிகர்த்தாவாகிய பிரம்மதேவன் வரை அனைத்து ஜீவ கோடிகளும் பிரம்மத்தோடு ஸ்வரூபங்கள். இந்த உண்மைக்கு மாறா ஒருத்த தன்னை தான் தான் உயர்ந்தவன், மற்றவன் தாழ்ந்தவன் நினைச்சா அவனுக்கு அஜ்ஞானம். அதனால எல்லாருமே ஒன்று. இப்ப தான் மட்டும்தான் முன்னேறிட்டு இருக்கோம், அப்படி மத்தவன் கீழ் நிலையில இருக்கான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும் போது அவன் அந்த மனசளவுல அவன் கீழ் நிலைக்கு போயிடுறான். அப்போ இது நமக்கு கண்ணுக்கு தெரிகின்ற இந்த ஜீவ கோடிகள் அனைத்தையும் பரபிரம்மஸ்வரூபமாக பாவிக்கணும். அதுதான் சிறந்த ஆத்ம சாதனம். அதனாலதான் பிரம்ம ஆத்ம ஐக்கிய ஸ்வரூபிணி, பிரம்மாத்மைக்கிய ஸ்வரூபிணி. அடுத்து நாம பிருகதி. பிருகதி அப்படின்னா பெரிய நாயகி, பெரியவள். அவள் தான் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டே இருக்கோம், பெரியவள் அவள் தான் பிருகதி. அந்த ஒரு மெய்ப்பொருள் அம்பாள் என்ன சொல்றான், அணுவுக்கும் அணுவா இருக்கா, அதற்கு அப்பாலுக்கும் அப்பாலும் இருக்காள். அப்போ இந்த மனதுங்கிறது அகண்டாக்காரம். அந்த அகண்டாக்காரத்துக்கு மனசை எடுத்துட்டு போகாம நம்ம எப்படி இருக்கோம்? பரமஹம்சர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஹிமாச்சலம் எவ்வளவு பெருசா இருக்கு இல்லையா, அதை பார்த்து நம்ம சந்தோஷம் அடைஞ்சு ஆனந்தம் அடைகிறது அது ஒரு வித தியானமா மாறுறது. கடலை பார்த்தோன்னு ஒரு சந்தோஷம் வருது, அதையும் நம்ம பார்த்து சந்தோஷப்படணும். அதுவும் ஒரு சிறந்த ஆத்ம சாதனம். அப்போ நம்ம வானவெளி ராத்திரி நேரத்துல பார்த்தோம்னா அதுல நட்சத்திரங்கள், அது எத்தனை கோடி, ஆனா அது எத்தனையோ வெளிச்ச வருஷங்களுக்கு அப்பால இருக்கு. அதையும் நம்ம பார்க்கணும், எண்ணி பார்க்கணும். சூரியன் பூமியிலிருந்து என்ன சொல்றோம், 9 கோடி மைல் தொலைவில் இருக்கா. ஒரு நிமிஷத்திற்கு நம்ம அன்னைக்கே பார்த்தோம், ஒரு சூரிய ஒளிக்குதுங்கிறது 8 நிமிஷங்கள்ல பூமியை அடையும். இப்போ அந்த வெளிச்சம் 365 நாட்கள்லயும் எப்படி அது பாய்ந்து போகின்ற தூரம் ஒரு வெளிச்ச வருஷமா. அப்போ அம்பாள் பிருக்கதையா இருக்கின்ற பராசக்தி தன்னோட ஸ்தூல வடிவம்ங்கிறது எவ்வளவு பெரியது அப்படிங்கிறது இது மூலமாக, இந்த நாமாவின் மூலமாக விளக்குகின்றாள். சூஷ்ம நிலையில பார்க்கும்போது அவள் நிலை இன்னும் பெரிதா. நம்ம மனசால அவளை நினைச்சு பார்த்தோம்னா எப்பேற்பட்ட அகண்டாக்கார வடிவம் அவள். அதனால அன்னையை பிருக்கதையாக நம்ம எண்ணி வழிபடணும். அப்படி இந்த நாமாவால அவள் போற்றப்படுகின்றாள், பிருகதி. அடுத்தது பிராமணி. பிராமண ஸ்வரூபமாக உள்ள சிவனாரோட சக தர்மிணி, சிவனாரோட பத்தினி, சக தர்மிணியாக இருப்பவள். நம்ம படிச்சுட்டு இருக்கோம், ஒரு கல்லூரியில போய் படிச்சு முடிச்சாச்சுன்னா என்ன ஆகிடுறோம், பட்டம் வாங்கிடுறோம், பட்டதாரி. அப்போ அத மாதிரி ஒன்னொன்னுக்கும் ஒரு மாதிரி ஒரு வர்ணங்கள் அப்படிங்கிறது எப்படி அவளோட பண்பாட்டின் மூலமாகத்தான் வருகின்றது. இப்ப பண்பாட்டுல உச்ச நிலை அடைந்தவன் பிராமணன். பயிற்சியின் மூலமாகத்தான் அந்த நிலையை நம்ம அடைய முடியும். ஒரு குழந்தை பிறந்திருக்கு, குழந்தை பிறந்தாச்சுன்னா அது ஆரம்ப நிலையில சூத்திரன் தான். அது படிப்படியா மேலான வர்ணத்துக்கு எப்படி போகும், மன பரிபக்குவம் அடைவதற்கு ஏற்பத்தான் அது மேல் நிலைக்கு போகுமா. அப்படி போகிறது இரண்டாவது பிறப்பு. அப்பதான் அது த்விஜர்கள் அப்படின்னு சொல்றோம். ஏற்கனவே பார்த்தோம், த்விஜர்கள் தான் இரண்டாவது பிறப்பு, த்விஜம்.
அப்ப அருளே வடிவெடுத்திருப்பவன் என்ன பண்றான், அந்த அருளை வந்து மக்களுக்கு எல்லாரையும் ஒண்ணு போல பார்த்து இது பண்ற போது அவன் வந்து அந்தணன். இப்போ அவனை என்ன பண்றது, தெய்வம் வந்து காப்பாற்றும். அவன் எல்லா இதுகளையும் அவன் நல்லா கல்வி கேள்வி எல்லாம் சிறந்து மிக சிறந்தவனாக இருக்கும்போது அவனோட தேக சம்ரட்சணை பத்தி அவன் எண்ணவே கூட உள்ளது. அவன் எண்ணவும் தேவையில்லை. அப்பேற்பட்டவன் சிறந்த பிராமணன். என்ன பண்ணணும், எப்ப பொருள் கிடைக்கிறதோ அதை வச்சு திருப்திப்பட்டு வீடு இல்லாமல் இருப்பவன், உடல் சம்ரட்சணையை பற்றிய கவலை இல்லாமல் இருப்பவன், இவா எல்லாருமே பிராமணன் தான். இந்த மண்ணுலகத்துல வாழும் போதே அவன் விண்ணவன் அப்படிங்கிற நாமத்தால அவன் அழைக்கப்படுகின்றான். அப்போ அது வந்து அவனை காண்பது வந்து தெய்வத்தை காண்பதற்கு அப்பேற்பட்ட நிகரானவனா இருக்கணும் அவன். அப்பதான் அது தெய்வத்தை பார்க்கிற மாதிரி ஆகும். பெண்கள் நம்ம பார்த்திருக்கோம், அனசூயா, சீதா, ராதா, ஆண்டாள் எல்லாம் அத்தகைய பாங்குடையவர்கள். அவள்லாம் அப்படி அந்த நிலையில இருக்கிறதுனால தான் அவள் எல்லாம் அம்பிகை ரூபமா பார்த்து பிராமணி அப்படின்னு சொல்லப்படுறாள் அம்பாளும். பரமஹம்ச தேவருக்கு முதல் குரு யாரு, பைரவி. அந்த பைரவி பிராமணியிடம் தான் தியாக வாழ்க்கைங்கிறது எப்படிங்கிறது தெரிஞ்சுதான். ஞான கடலா இருந்தாராம். அதனால அவர் வந்து அப்பேற்பட்டவர். அவர் வந்து ஞானத்தோடு எல்லையே அடைந்திருந்தார் பரமஹம்சர். அவர் என்ன பண்றாராம், மேனி அமைப்பிலும் அழகிலும் உச்சநிலை அடைந்திருந்த அவர் வந்து பரதேவதைக்குரிய பிராமண அம்சங்கள்லாம் நிறைந்தவரா மாறி இருந்தாராம். அத்தகைய பாங்குடைய பெண்பால் ஒருத்தியை பிராமணி அல்லது மகாதேவி அப்படிங்கிற நாமாவால அம்பாள் போற்றப்படுகின்றாள்.